தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்விஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி. பாட்டு சொல்லும் செய்தி சினிமா நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பாடல்கள், நிறைய மெலடி, நிறைய உயர்ந்த ராகங்களோட பாடல்கள்லாம் நம்ம பாடியிருக்கோம். எல்லா தரப்பு விதமான ராகத்தை கொண்ட தாளத்தை கொண்ட பாடல்களையும் நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிருக்கோம். ஏன்னா நாட்கள் கம்மி தான் ஆரம்பிச்சு. உண்மை. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பருத்தி வீரன் பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வரவேற்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணோம். அந்த பாட்டுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. உடனடியான காரணம் என்னங்கிறதே நாங்கள் வந்து நம்ம நிபுணர் கூட வச்சு அலசி கண்டுபிடிச்சு பார்த்ததுல உங்களுடைய நீங்க பாடின விதம் தான் அந்த பாட்டுக்கு வந்து அந்த 4 புது பாடல்கள் பாடிருந்தாங்க. நீங்க அன்னைக்கே அமீர் உங்களை பார்த்திருந்தாருன்னா 5வது பாடகரா உங்களை சேர்த்திருக்கலாம், இல்ல 4 பேருக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் அட்வான்ஸா உங்களை வச்சு மீதி 3 பாடகர்களையும் அப்புறமா சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்கு. அதாவது ஒரு படத்துல சொல்ல வடிவேலு, நீ சொல்ற மாதிரி நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள் ஆவறனும் இல்லையோ, இது நல்லா இருக்கு. எதுக்குன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நம்முடைய மோகன் அவருடைய ரசிகன். அந்த காலத்துல அவர் பாடுறதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா பாடுறாரு மனுஷன் ரசிச்சிருக்கேன். அப்புறம் தான் தெரியும் பாடுறது அவர் கிடையாது, அவருக்கு டப்பிங் வாய்ஸ் கூட விஜய் அவர்களுடைய மாமா சுரேந்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பாடவே தெரியாட்டா கூட அந்த மைக்ல வந்து அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அப்படி உணர்ச்சிகரமா அப்படிலாம் பண்ணுவார்ல, அதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி உங்க பாட்டை பத்தி பேசுனதுல நம்ம அந்த ட்ரம்ஸ் மேல வச்சிருந்த அந்த ஸ்டிக் இருக்கு பாருங்க, அது அதிர்ந்து வந்து பேரை கேட்டாலே சும்மா அதிர்ந்து இல்லை அப்படின்னு கீழே விழுந்துருச்சு. ஓகே, சோ அப்படினால நான் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தெரிஞ்ச அந்த பாடல் அறிவை வச்சுக்கிட்டு மீதி ஆக்ஷனை வச்சு நான் எதுக்காக நிகழ்ச்சியை கொஞ்சம் கலகலன்னு ஆரம்பிக்கிறதுக்காக சொல்றேன். ஆமா, அது ரொம்ப கலகலமா இருக்கும். நீங்க நம்ப வேண்டாம், நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஓகே, சோ அந்த பாட்டு மாதிரியே ஒரு பாட்டை சூஸ் பண்ணலாம். நீங்க நம்ம எடுத்திருக்கிற பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரா. இந்த வந்த படமா இல்ல பாட்டு? இல்ல, பேட்டராப்னு பிரபுதேவா நடிப்புல ஒரு படம் வந்துச்சு. ஆனா அவர் முதல்ல ஒரு பெரிய ஹீரோவா லான்ச் ஆன படம் காதலன் படத்துல பேட்டராப் சாங் படம். ஆமா, ஸோ காதலன் படம்னாலே வந்து அந்த காலத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மட்டும் அந்த டிவி வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் படம் போட்டப்போ எங்கள் தெருவில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த படத்தை வந்து பார்த்தோம். ஸோ அந்த படத்தோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கர் அவர்கள் ஜென்டில்மேன் ஒரு மிகப்பெரிய வெற்றி. குஞ்சுமோன் வந்து என்ன பண்ணாரு, ப்ரொடியூசர் கேடி குஞ்சுமோன் அடுத்த 5 படத்துக்கு சங்கரை புக் பண்ணிட்டாரு, நீங்க என்கிட்ட தான் படம் பண்ணுட்டு. ஆனால் பாத்தீங்களா, அதனால அந்த படம் வரும்போது நான் பிறந்திருக்க மாட்டேன். ஆமா, கண்டிப்பா. ஸோ காதலன் படம் வந்த டைம்ல வந்து சங்கர் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு வேற ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டாரு. அதில் குஞ்சுமோனவர்கள் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் அவருடைய அந்த கரியரில் பெஸ்ட் படங்கள்லாம் ஜென்டில்மேன், காதலன் அப்படின்னு சொல்லலாம். அந்த காதலன் படத்தோட கதையை வந்து குஞ்சுமோனவர்களும் சங்கரோட இணைந்து எழுதியிருக்காரு. வசனம் வந்து பாலகுமாரன் எழுதியிருந்தாரு. படத்துக்கு வந்து கேமரா வந்து ஜீவா, பின்னாடி டைரக்டர் ஆனாரு. எடிட்டிங் வந்து விடி விஜயன் அண்ட் நம்முடைய லெனின் அவர்கள். அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. இந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு நேஷனல் அவார்டு. அதுக்கப்புறமா வந்து பின்னணி பாடகர் வந்து என்னவளே அந்த பாட்டு பாடினார் உன்னிகிருஷ்ணன், அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. 4 நேஷனல் அவார்டு இந்த படத்துக்கு வந்து கிடைச்சது. குறிப்பாக விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு இது இந்த படத்துக்கு. ஸோ 4 நேஷனல் அவார்டோட இந்த படத்தை வந்து சங்கர் 2வது ஆரம்பிக்கும் போது கேடி குஞ்சுமோன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் சங்கர் வச்சிருந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண பையன் பணக்கார பொண்ணை காதலிக்கிறான். இது வழக்கமாக தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட் கதை தான். சங்கர் பாணியில் அவர் எடுக்கலான்னு இருக்காரு. இப்போ கேடி குஞ்சுமோன் அது கொஞ்சம் ஃப்ளேவர் சேர்க்கலான்னு சொல்லிட்டு, அப்போ தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு பிரச்சனையை கதைக்குள்ளே கொண்டு வந்தார். அது வந்து கதை வேறு வடிவமாகிடுச்சு, ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். ஸோ இதுக்கப்புறம் படம் எடுத்து முடிச்சு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. கதைப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னரோட பொண்ணை ஒரு சாதாரண கான்ஸ்டபிளோட பையன் லவ் பண்ணுவார். படத்தில் வில்லனே வந்து கவர்னர் தான் வருவாங்க. கவர்னர் தான் வில்லன் கர்நாட் வந்து வருவாங்க, காட்டியிருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து ரகுவரன் வந்து யூஸ் பண்ணி அந்த கவர்னர் எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி தான் பேர் வாங்க ட்ரை பண்ணுறாங்கிறத காட்டியிருப்பாங்க. அதுக்கிடையில ஒரு காதல், அந்த கல்லூரி மாணவன் அவன் எப்படி அவ்வளோ பெரிய பாம் பிளாஸ்ட்டை வந்து தவிர்க்க வைக்கிறான், அந்த சம்பவத்தை நடக்காமல் தடுக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அவருடைய காதலியோடைய குடும்பத்துக்காக அது அவங்க தகப்பன்னு பின்னாடி வில்லனா இருக்காருங்கிறது தெரியாமலே இந்த போராட்டம் நடக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த இதில் இடையில அந்த ட்ராவலே ரொம்ப நல்லா இருக்கும் படத்தில். ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பாலகுமாரோட வசனங்கள், ஏஆர் ரகுமானுடைய இசை, அதில் வந்து வைரமுத்து வாலியோட வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். பிரபுதேவோட நடிப்பை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த நடித்து அந்த டைலாக் பேசும்போது அவர் நடன அசைவுகளோட தான் பண்ணியிருப்பார். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கருக்கு விருப்பம் இல்லையா பிரபுதேவாவை நடிக்க வைக்கிறது. பிரசாந்த் தான் கால் ஷீட் கேட்டிருக்காரு. பிரசாந்த் கால் ஷீட் பிஸியாக இருந்திருக்கு. ஹீரோயினுக்கு மாதிரி தீக்ஷித் தான் கேட்டிருக்காங்க, அவங்களும் பிஸியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நக்மாவை பண்ணியிருக்காங்க. கேடி குஞ்சுமோன் தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் பிரபுதேவா வந்து பண்ணுங்க. ஏன்னா அவருடைய படத்துல நிறைய ஆடி இருக்காரு, ஜென்டில்மேன்ல கூட ஆடினாரு. ஸோ அதெல்லாம் வந்து கேடி குஞ்சுமோன் வந்து இவரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல சங்கர் ஒரு அரை மனசா தான் பிரபுதேவாவை நடிக்க வச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேற லெவல்ல இது பண்ணிட்டாரு. நல்ல இன்னொரு பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம். பாட்டும் பாடியிருப்பாரு, படத்துல ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு, விஷுவலாவும் டான்ஸ் ஆடி ஒரு இதில் வந்திருப்பாரு. அதே மாதிரி கூட இருந்த வடிவேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய
ஒரு குணச்சித்திர வேடமா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. வடிவேலுவையும் முதல்ல சங்கர் யோசிக்கலாம், கவுண்டமணி தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஜென்டில்மேன் கவுண்டமணி தான். விக்ரம் படத்துல கமல் ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாரு. ஆமா, வடிவேலு இந்த படத்துல வந்து அவரே ஒரு டைலாக் பேசி இருப்பாரு. அதுக்கப்புறம் அது படமா வந்துச்சு, காமெடியா வந்துச்சு, நிறைய வந்துச்சு. வடிவேலுக்கு பல விஷயங்களுக்கு தொடக்கமா வந்து இந்த படம். கவுண்டமணி தான் முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டமணி கால் ஷீட்ல அதனால வடிவேலு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த படம் எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இல்லை இந்த கதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து குஞ்சுமோன் அப்பீல் பண்ணி அப்போ முதலமைச்சர் அவர்களுடைய சப்போர்ட்டில் அந்த பிரச்சனைலாம் நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகி மெகா ஹிட் ஆகிட்டு. 3 கோடியில் எடுத்த படம் 15 கோடி மேலே வசூல். பிரபுதேவா அவர்களை வந்து நடிக்க வச்சாங்க. ஆனால் அவர் குரல் கொடுத்தது விக்ரம், ஆக்டர் விக்ரம் தான் குரல் கொடுத்தாரு. படம் வந்து மாஸ் ஹிட் ஆயிடுச்சு, பாட்டு எல்லாமே ஹிட். அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுதுக்கு டைரக்ஷனு சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஹ்மானுடைய மியூசிக் நேரத்துல வந்து இந்த முக்காபுல பாட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணி, வேர்ல்ட் ரெக்கார்டு, ஊர்வசி பாட்டை வந்து எங்க போனாலும் அப்பமெல்லாம் பெருசா அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2K கிட்ஸ் பாத்தீங்களா, எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நேரத்துல வந்து என்ன அப்படின்னா எங்க பார்த்தாலும் இந்த டீ கடைகள் எதுல பார்த்தாலும் இந்த ஊர்வசி முக்காபுல அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். விஷுவலாவும் அந்த பாட்டை நல்லா பண்ணிருப்பாங்க. முக்காபுல வந்து அந்த கவுபாய் ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. ஊர்வசி பாட்டுக்கா ஒரு கண்ணாடியா இருக்கிற ஒரு பஸ் ரஹ்மான்லாம் வருவாரு. ஆமா ஆமா, நீங்க அது மாதிரி காதலிக்கு நேரம் நம்ம அந்த பாட்டு ஆசை இல்லை பாட்டுல பார்த்து பாத்தீங்கன்னா கேமியோ ரோல்ல சங்கரும் வந்திருப்பாரு, ராஜசுந்தரம் வந்திருப்பாரு, எஸ்பிபி ஆடவும் வந்திருப்பாரு. நீங்க மறந்துட்டீங்க, நான் 2K கிட்ஸ் ரொம்ப சிரிக்க மறந்துட்டீங்க. இல்ல அது வந்து அவ்வளவு பெரிய காமெடி இல்ல, அதனால யதார்த்தத்துக்கு. ஆமா. ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுல வந்து வாலி வைரமுத்து பாடல் எழுதினாலும் ரஹ்மான் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு, பெட்டாரா பாட்டை புதுசா யாராவது ஒருத்தர் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். சங்கர் நானே எழுதுறேன் அப்படின்ட்டாரு. ஒரு சங்கர் பாட்டு. ஸோ அந்த பாட்டை எழுதுனது சங்கர் அவர்கள் தான். அந்த மெட்ராஸ் தமிழ் எல்லாமே எழுதுனது. அது மாதிரி பாடுறதுக்கும் டிஃப்ரெண்டான ஆட்களை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. வடிவேலு சில போர்ஷன் லைட்டாக பாடியிருப்பார், ஆனால் அவருக்கு கிரெடிட்ல பேர் வரல. கிரெடிட்ல பேர் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் குமார், KJ அசோக் குமார் ஒரு சிங்கர், சாகுல் ஹமீது ஒரு சிங்கர், அப்புறம் ரொம்ப முக்கியமான ஆளு தேனி குஞ்சராம்பால். ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த பாட்டை வந்து அவங்க தான் வடிவேலுடைய போர்ஷனுக்கு பேக்ரவுண்டுக்கு பாடியிருப்பாங்க. ஆமா, ஆனால் நமக்கு வடிவேலு பாடின மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் அவங்க தான் அதை ட்ரை பண்ணி பாடியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகா அந்த பாட்டுடைய மேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிய ஆலயம் அவங்க படிக்கிற இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு அழகா செட்டு போட்டு ஒரு மண்ணு இருக்கிற இடமா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா நக்மா டான்சர், அந்த டான்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க பரதநாட்டியம். பிரபுதேவாக்கு டான்ஸே, அவர் பிரபுதேவா எவ்வளவு பெரிய டான்ஸர் தெரியும், ஆஃப் தி ஸ்கிரீன்ல வந்து எவ்வளவு அந்த கேரக்டருக்கு டான்ஸ் தெரியுமான்னு தெரியாதனால அப்படி நடக்கும்போது அவருடைய டான்ஸோடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டுற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி தான் அந்த பாட்டோட சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கும். ஆமா. ஸோ அதை அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த பாட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்கள வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் வந்து ஃபுல் கடலூர் வரைக்கும் ட்ராவல். அந்த பைக்லேயே கேமரா அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அது ஒரு இடத்துல அவங்கள வந்து தொட்டில் கட்டி தூங்க வச்சு குட்டியா, அதெல்லாம் பாட்டு கூட நல்லா இருக்கும். தென்னையில அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை பற்றி ஒரு நாள் பேசுவோம், நல்ல பாட்டு பேசுவோம். ஸோ இந்த பேட்டாரா பாட்டு சங்கர் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். லிரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். விஷுவலாகவும் நல்லா மேக் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் வந்து ஃபோக் வரும், வெஸ்டர்ன் வரும், மிக்ஸ்டாக வரும், மாறி மாறி வரும். ரொம்ப ஒரு அடிபொலி சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சாங்கை நம்ம பாட முயற்சி பண்ணிடுவோம். நான் வந்து இனிமேல் முயற்சி பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பருத்திவீரன் பாட்டுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து உங்களுக்கு உங்க குரலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி தாளத்தை வந்து நான் முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எப்படி பட்டிட்டிங்கிறீங்க பண்ணி என்ன வெளியில காட்டலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல உங்களுக்கு நிகரா நான் எப்படி வராடி வாசி அப்படி சரி, எப்படியோ நம்ம ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். நம்ம குறிப்பா இடையூறுக்கு மன்னிச்சுங்க. குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எப்பவுமே நம்ம வியூவர்ஸுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ். ஆமா, தொடர்ச்சியா நமக்கு வந்து ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால, யூடியூப்ல வந்து நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டு வரதும், நேரில் பார்க்கும்போது நல்ல கருத்துக்களை சொல்றதும், எதிர்மறை கருத்துக்கள் அவங்களோட தலைமையான கருத்துக்களை சொல்றாங்க. குறிப்பா எங்க சில கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில தனிநபர் விமர்சனம் பண்றாங்க. நம்ம நடிகரை பத்தி பேசுறோம்னா அவரை பத்தி தரக்குறைவான விமர்சனங்கள் பண்றாங்க. அதை நாங்கள் நீக்கிடுறோம். ஏன்னா அது வந்து நம்ம யாரையுமே வந்து பர்சனலா தெரியாது. திரையில பாக்குறது, செய்தியில பாக்குறத வச்சு ஒரு நடிகரையோ நடிகையோ ஒரு இசையமைப்பாளர் நம்ம விமர்சிக்கிறது தவறு. அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கைங்கிறது வேற. அவங்க திரை வாழ்க்கை, ஒரு பாட்டு நல்லா பண்ணலையா அதை நாகரிகமா விமர்சிக்கலாம், ஒரு படத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா அதை நாகரிகமா விமர்சிக்கலாம். ஆனா தரக்குறைவான விஷயங்களை பயன்படுத்துறத தவிர்க்குமாறு அன்போடு. இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும்தான். ஸோ வியூவர்ஸுக்கு வந்து நம்ம தமிழக்கோ சார்பாகவும் நம்ம ஃபோக்கஸ் தமிழ் ஸ்டுடியோ சார்பாகவும் மீண்டும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பாட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஆமாம், பாட்டு ரொம்ப பெரிய பாட்டு, லென்த்தான சாங் தான். ஸோ பாட்டுக்குள்ளே போயிடுவோம். இந்த பாட்டு என்ன படம்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம், எழுதுன சங்கர்னு சொல்லிட்டோம், பாடினவங்களை பற்றியும் சொல்லிட்டோம். நீங்கள் மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்காக அவரும் சங்கர்னு சொல்லிடுறாங்க. என் பேர் சங்கர், உங்கள் பேரும் சங்கர் தான். அந்த சங்கர் வேறு, அது வேற, இது வேற. சங்கர். ஆமாம், சங்கர். ஆமாம், இது வந்து சங்கர் பத்மநாபன், அது வந்து சங்கர் சண்முகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல. என்னோட ஃபுல் நேம் வந்து சங்கர் சண்முக சுந்தர். ஓ, அப்படி ஒரு நேம் வேற இருக்கா? அப்போ 2 சங்கருக்கும் லிங்க் ஆகுது. சரி, பரவாயில்ல. எதிர்காலத்தில் அதே மாதிரி ஒரு பிரம்மாண்ட இயக்குனராக வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் பிரபுதேவா வந்து கேஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு அந்த சங்கர் பண்ண மாதிரி யோசிக்காம
தயங்காம என்ன நீங்க வந்து ஒரு ஹீரோவா மனுஷனை வந்து குமைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு, கலாய்க்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு, பாட்டுக்கு போயிடும். ஓகே, போயிடலாம். நல்ல ஒரு நகைச்சுவையோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு முடிவு இடையூறுக்கு மன்னிக்கவும். அது நகைச்சுவையாங்கிறது அவங்க தான் சொல்லணும். அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். பாட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம பட்டதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க, இதை ஏத்துக்கிடுவாங்கன்னு ஒரு விபரீத நப்பாசா தான். சைதாப்பேட்டை, கிரவும்பேட்டை, ராணிப்பேட்டை, பேட்டரா. சைதாப்பேட்டை, கிரவும்பேட்டை, ராணிப்பேட்டை, பேட்டரா. பேட்டரா, பேட்டரா. இன்று என்ன நாளை என்ன தின்னு சரி அதே காலை என்ன மாலை என்ன மாற்றம் இல்லை. அடகெட்டப்ப டான்ஸுக்கு ஜான் ஒன் சான்ஸ் உன் கையில் எல்லாமே இருக்குதடா. கிசுக்கிட்டா கிசுக்கிட்டா மெட்டு போடலாம். முதலியார் முதலியார் முதல 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 பேட்டரா 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 பேட்டரா. அம்மா பேட்ட ஐயம்பேட்ட தேனாம்பேட்ட தேங்காமட்ட. அம்மா பேட்ட ஐயம்பேட்ட தேனாம்பேட்ட தேங்காமட்ட. இதெல்லாம் நிறைய. என்னப்பா நம்ம என்ன இருப்பது ஒரு லைஃப், போதுமட்ட சாமி எனக்கு ஒரு வைஃப். திறந்து வைப்போமே மனசை திறந்து வைப்போமே. வருவது யார் என்ன விட்டு தான் பாப்போமே. அட உனக்கு என்ன இருந்தது உனக்கே தான், கிடைச்சத வச்சுக்கூட அவ்வளவுதான். நடப்பதுதான் உண்மை. பிடி பார் பிடியும் பார் பிடிய 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 பிடிய. பேட்டரா 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 பேட்டரா. ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா உண்டியெல்லாம் படைச்சு, 4 அண்ணா 8 அண்ணா கடனை உடனே வாங்கி. ஒரு அண்ணா 2 அண்ணா உண்டியெல்லாம் படைச்சு, 4 அண்ணா 8 அண்ணா கடனை உடனே வாங்கி. அண்டா குண்டா அட வச்சு 5 10 பிச்சை எடுத்து பத்தல 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 பத்தல. ஞானப்பழமே ஞானப்பழமே செவ்வாப்பேட்டை ஞானப்பழமே ஞானப்பழமே ஞானப்பழமே. நீ செவ்வாப்பேட்டை ஞானப்பழமே. இந்த இடத்துல தான் வடிவேலுடைய என்ட்ரி வரும். அந்த தேடி கொஞ்சம் ரப்பால அவங்க பாடி இருப்பாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்படி டோட்டலா மெட்டு மாறும். சைதாப்பேட்டை, ராணிப்பேட்டை, கொரம்பேட்டை, பேட்டரா. சைதாப்பேட்டை, ராணிப்பேட்டை, குரவும்பேட்டை, பேட்டரா. அப்புறம் திருப்பி அந்த அம்மா பேட்டை இந்த மாதிரி போயிட்டு வந்து அம்மா பேட்டை ஐயம்பேட்டை தேனாம்பேட்டை தேங்காமட்டை. ஏ சாராயம் கருவாடு துண்டு பீடி பப்பால் குடிசை குப்பை தொட்டி பக்கத்துல டீ கடை ரிக்ஷா காத்தாடி பாட்டிலோடு மாஞ்சா கில்லி கோலி லுங்கி பானக்கான பாட்டு பாடலாமா. ஏ ஆல அஞ்சல பஜாரு நிஜாரு முனியப்ப கணியம்மா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் பகலு பிகிலு செவளு அவளு ஆல் ஷோஸ் ஹவுஸ் ஃபுல்லு. பேட்டரா 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 பேட்டரா. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு நக்மா வாய்ஸ்ல ஸ்டாப் இட் அப்படிமா. அதுக்கு முன்னால வந்து ஒரு ரன்னா 2 அண்ணா அந்த லைன்ல வந்து அதுலயும் ஒரு பீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அந்த லோக்கல் மியூசிக்ல. ஒரு ரன்னா 2 அண்ணா உண்டி எல்லாம் உடைச்சி 4 அண்ணா 8 அண்ணா கடனை உடனே வாங்கி. ஒரு அண்ணா 2 அண்ணா உண்டி எல்லாம் உடைச்சி 4 அண்ணா 8 அண்ணா கடனை உடனே வாங்கி. அண்டா உண்டா அடகு வச்சு 5 10 எடுத்து பிச்சை எடுத்து பத்தல 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 பத்தல. ஞானப்பழமே ஞானப்பழமே அப்படின்னு வரும். நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் பெட்டரா பெட்டரா பெட்டராப்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எண்ட்ல நக்மா டென்ஷன் ஆகி ஸ்டாப் இட் அப்படின்னு வடிவேல் ஒரு வார்த்தை அப்படின்பாரு. அதோட அந்த ஸ்டைல்ல வந்து முடியும். ஸோ அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல கலாவான பாட்டு. நல்லா ஆடி காலேஜில் போட்டு ஆடுறதுக்காக இருந்தாலும் சரி, டூர் போகிறப்போ ஒரு பார்ட்டி பண்ணுறப்போ ஆடுறதுக்காக இருந்தாலும் சரி, செம்ம குத்து சாங்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த லிரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஈஸி. ரொம்ப பாட தெரிஞ்சவங்க தான் பாடணும் இல்லை, சாதாரண எல்லாருமே வந்து பாடலாம். ஸோ அப்படி ஒரு அருமையான பாட்டு, ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு. சங்கர் அவர்கள் இந்த பாட்டை எழுதினாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது யார் எழுதினாரு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த பாட்டை நீங்களும் யூடியூப்ல இந்தியன் 3ல இதே மாதிரி ஒரு பாட்டை பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ யூடியூப்ல அந்த பாட்டை பார்த்து ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR சங்கர். பாய்.